ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஜெனரல் இங்கிலீஷில் நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் அப்படிங்கிற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 825 வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து லைன் பை லைனாக இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். நம்ம இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்மரி, அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போயமுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து இருக்காது. நம்மளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிபிள் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து சமச்சீர் புக்லேயே வந்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஆன்சருக்கு வந்து கொடுத்துருப்போம். சப்போஸ் ஒரு சில போயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் பின்னால் ரீட் அண்ட் ஜாயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீட் அண்ட் ஜாயில் ஜஸ்ட்டு போயம் மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்து புக் பேக் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கெலாம் நம்மளே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான கொஸ்டின் தீம் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து போயமை லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், இதோட ஆத்தர் வந்து எமிலி டிக்கின்சன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக? நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர். ஸோ மதர் இங்கே வந்து சன்னு வருது, அப்போது மதரு சன்னு டிக்கின்சன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், இம்பேஷன்ஸ் ஆஃப் நோ சைல்டு. முதல்ல இந்த போயமோட ஓவர்வியூ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர், இயற்கையை வந்து ஒரு தாயோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தாய் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட குழந்தை மேலே அன்பாக வந்து இருப்பாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க. குழந்தை வந்து தப்பே பண்ணாலுமே வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்டிக்காமல் அடிக்காமல் எப்படி வந்து மென்மையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மாவையும் இயற்கையை நேச்சரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி அந்த போயம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், இயற்கை ஒரு கனிவான தாய் அப்படிங்காங்க. இம்பேஷன்ஸ் ஆஃப் நோ சைல்டு, த ஃபீபிளஸ்ட் ஆர் த வே வேர் டஸ்ட் ஹெர் அட்மோன்ஷன் மைல்டு. ஓகே, ஸோ வந்து இப்போ இதில் வந்து அட்மோன்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எச்சரிக்கிற மாதிரி, கண்டிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வே வார்டஸ்ட் அப்படின்னு இருக்கா, இது பார்த்தோம் அப்படின்னா திசை மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் வந்து இம்பேஷண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பொறுமை இல்லாமல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அந்த மீனிங்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாக வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபீபிளஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பலவீனமாக, மிகவும் பலவீனமாக. ஓகே, ஸோ முதல் லைன் பாருங்கள், நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், இயற்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கனிவான தாயாக வந்து இருக்கான். இம்பேஷன்ஸ் ஆஃப் நோ சைல்டு, த ஃபீபிளஸ்ட் ஆர் த வே வார்டஸ்ட்டு. ஸோ வந்து ஒரு குழந்தை வந்து திசை மாதிரி போனாலுமே, அதே மாதிரி வந்து இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து திசை மாதிரி போனாலுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கண்டிக்காமல், ஸோ வந்து ரொம்ப கடினமான வார்த்தையில், கஷ்டமான வார்த்தையில் அந்த மாதிரி வந்து ஒரு தாய் வந்து கண்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இயற்கையும் பார்த்தோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அரவணைச்சி வந்து போதான். ஸோ வந்து ரொம்ப கோவப்படாமல், இம்பேஷன்ஸ் ஆஃப் நோ சைல்டு. ஸோ வந்து குழந்தை வந்து தப்பு பண்ணாலும் வழி மாறி போனாலும் என்ன பண்ணாலும் ரொம்ப கோவப்படாமல் அப்படியே மைல்டாக வந்து போகிறது. அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபெபிளஸ்ட் ஆர் த வே வார்டஸ்ட்டு. ஸோ வே வார்டஸ்ட் அப்படின்னா திசை மாதிரி போகிறது. ஹெட் அட்மோன்ஷன் மைல்டு. ஸோ மைல்டு அப்படின்னா திசை மாதிரி போனாலுமே அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து கண்டிப்பான வார்த்தையில், ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து கண்டிக்காமல் மென்மையாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு தாய். அதே மாதிரி தான் இயற்கையும் பண்ணுறாங்க அப்படிங்காங்க. இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில்லு. ஸோ வந்து ஃபாரஸ்ட்லையும் ஹில்லையும், காடுலையும் மலைகள்லையும், பை ட்ராவலர் இஸ் ஹியர்டு ரிஸ்ட்ரெயினிங் ரேம்பண்ட் ஸ்குரில் ஆர் டூ இம்பீசியஸ் பேர்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காடு, ஹில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மலைப்பகுதிகள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீஸ்ட்ரெயினிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டுப்படுத்துறது. ஸோ ஹியர் அப்படின்னா வந்து கேட்குறது. ரேம்பண்ட் ஸ்குரில், ரேம்பண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டுப்பாடு இல்லாமல், ஸ்குரில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அணில். அதுக்கப்புறம் இம்பீசியஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆவேசமாக, ஆக்ரோஷமாக. ஓகே, இந்த ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில்லு. ஸோ வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பை ட்ராவலர் இஸ் ஹியர்டு. ஸோ அந்த பகுதியிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயணிகள், ட்ராவலர்கள்லாம் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கையோட ஒளி இல்லாமல் வந்து கேட்கும், அதை அப்படி என்ஜாய் பண்ணி வந்து போயிட்டே வந்து இருப்பாங்க. ரீஸ்ட்ரெயினிங் ரேம்பண்ட் ஸ்குரில். ஸோ வந்து அந்த மலையில் காடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அணில் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். அதுமாதிரி ஆர் டூ இம்பீசியஸ் பேர்டு.
ஸோ வந்து பறவைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வந்து கத்தும், ஒரு வந்து மென்மையாக கத்தும். அது எப்படி இருந்தாலுமே இயற்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சிருக்கு. அங்கே போகக்கூடிய ட்ராவலரை, அதுக்கப்புறம் அங்கே வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஓடக்கூடிய அணிலை, அதுக்கப்புறம் வந்து ஆவேசமாக கத்தக்கூடிய பறவையை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா தனக்குள்ள கட்டுப்பாடாக அப்படியே வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு இயற்கை. ஹவு ஃபேர் ஹெர் கான்வர்சேஷன் எ சம்மர் ஆஃப்டர்நூன் ஹெர் ஹவுஸ்ஹோல்ட் ஹெர் அசம்பிளி அண்ட் வென் த சன் கோஸ் டவுன். ஹவு ஃபேர் ஹெர் கான்வர்சேஷன். ஸோ வந்து இயற்கையோட ஒரு உரையாடல் மாதிரி நம்ம வந்து பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து இயற்கையை வந்து அப்படியே வந்து இமேஜின் பண்ணி வந்து பாருங்கள். சம்மர் ஆஃப்டர்நூன். ஸோ சம்மர் அப்படின்னா இந்த கோடை காலம், மார்ச், ஏப்ரல், மே இந்த டயத்தில். ஓகே, ஒரு மதிய வேலை ஆஃப்டர்நூன். ஹெர் ஹவுஸ்ஹோல்டு ஹெர் அசம்பிளி. அதாவது இந்த இயற்கை தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கையோட வீடு அப்படி தானே. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா அதோட வீடு தானே. இயற்கைக்கு அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதோட வீடு தான். அண்ட் வென் த சன் கோஸ் டவுனு. சூரியன் வந்து அப்படியே கீழே வந்து மெதுவாக மறைஞ்சு போகுது. ஸோ வந்து மத்தியானத்தில் வந்து ஈவினிங் வருது. ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த சூரியன் வந்து மறைஞ்சு போகுது. அப்படி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி வந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்லையோ இல்லை உங்கள் ஏரியாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இயற்கையான ஒரு சில இடம்லாம் வந்து இருக்கும். அங்கே வந்து மதிய டைமில் போனீங்க அப்படின்னா வந்து தனியாக அமைதியாக இருக்கும், எந்த ஒரு சவுண்டுமே வந்து கேட்காது. ஸோ வந்து இந்த காற்றோட சவுண்டு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கும், பறவையோட சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது அங்கே ஏதாவது இந்த பூச்சி, அணில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், அதோட சவுண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இமேஜின் பண்ணி வந்து பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து அந்த இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த மதியம் பார்த்தோம்னா டைம் போய்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நல்ல வெயில் அடிச்சது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் அந்த எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சன் வந்துடும். அது அப்படியே வந்து கீழே வந்து மறைஞ்சு போகும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான விஷயமா வந்து இருக்குது அப்படிங்காங்க. ஸோ நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்ல காம் டவுனாக அமைதியாக வந்து இருக்கும். ஹெர் வாய்ஸ் அமாங் த ஐசல்ஸ் இன்சைட்ஸ் த டிமிட் ப்ரேயர் ஆஃப் த மினிட்டஸ்ட் கிரிக்கெட் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஐசல் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து இடையே நடுவே அப்படிமோ. ஸோ அந்த காட்டுக்கு நடுவே பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்குது. டிமிட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பயமான வெக்கமான அப்படிமோ. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மினிட்டஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன. இதில் வந்து இங்கே கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம விட்டில் பூச்சி அப்படிமோ. ஸோ வீட்டில் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூச்சி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்ல சவுண்டாக கீச் கீச் சவுண்டு கொடுக்கும். அதான் பார்த்தோம்னா கிரிக்கெட், அந்த பூச்சி விட்டில் பூச்சி. த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஓகே, ஸோ இந்த இயற்கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ நம்ம வந்து அந்த இயற்கையோடு பயணிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சவுண்ட்லாம் வந்து கேட்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட்டு, அந்த விட்டில் பூச்சியோட சத்தம், அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அன்வர்த்தியான, அதாவது ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாழ்வான இல்லை வந்து ரொம்ப ஒர்த் இல்லாத ஒரு மதிப்பில்லாத ஒரு பூ கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கையில் வந்து இருக்கும். ஸோ இயற்கையில் அழகான விஷயங்களும் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வந்து அழகாக்குது அப்படிங்காங்க. ஆஃப் த மினிட்டஸ்ட் கிரிக்கெட் த மோஸ்ட் அன்வர்த் ஃப்ளவர். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இயற்கையோட பிரார்த்தனையோடு சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து தெரியுது. அடுத்து, வென் ஆல் த சில்ட்ரன் ஸ்லீப் ஷீ டேர்ன்ஸ் அஸ் லாங் அவே. வென் ஆல் த சில்ட்ரன் ஸ்லீப். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம், ஸோ வந்து இயற்கைக்கு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நம்ம அப்படின்னா மனுஷங்க அப்படின்னு மட்டும் வந்து இல்லை. ஸோ வந்து பூ, செடி, சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன உயிரினங்கள், மரம் எல்லாமே தான். ஓகே, ஸோ நம்ம வந்து தூங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து தள்ளி பெய்யுது அப்படிங்காங்க. ஸோ வந்து இப்போ டக்குனு இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரியன்லேருந்து ஒரு மூன் மாதிரி, ஒரு நிலவு மாதிரி பார்த்தோம்னா சொல்கிறாங்க. அப்படி நம்மளோட தள்ளி நிலவு பார்த்தோம்னா நம்மளோட தள்ளி எப்படி மேலே போயிருக்கா. ஸோ மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து ஒளியை வந்து கொடுக்கு. அஸ் வில் சஃபைஸ் டு லைட் ஹேர் லேம்ப்ஸு. ஸோ சஃபைஸ் அப்படின்னா வந்து போதுமானது. நம்ம தூங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வந்து இங்கேருந்து அப்படியே மேலே போய் ஒரு நிலவாக மாதிரி நமக்கு தேவையான ஒளியை வந்து கொடுக்கு. தென் பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கை. ஸோ வந்து இப்போ மூன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வளைவாக வந்து இருக்கும், அப்படி தானே. ஸோ வந்து நம்ம வானத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த வளைஞ்சு அழகான அங்கேருந்து ஒரு ஒளியை வந்து நமக்கு வந்து கொடுக்கு. வித் இன்ஃபைனைட் அஃபெக்ஷன். இன்ஃபைனைட் அப்படின்னா வந்து முடிவே இல்லாமல், ஸோ வந்து அவ்வளோ அன்பை வந்து காமிக்கும், முடிவில்லாத அன்பை பார்த்தோம் அப்படின்னா வந்து காமிக்கு. அண்ட் இன்ஃபைனைட்டர் கேரு.
ஸோ வந்து இன்ஃபைனைட்டர் அதை விட அதிகமான, ஸோ வந்து இன்ஃபைட் அப்படின்னாலே வந்து ரொம்ப அளவே இல்லாமல் என்னவே முடியாமல் வந்து இன்ஃபினிட்டி அப்படிமா முடிவில்லா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இன்ஃபினைட்டர் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக மிக அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேர், ஸோ வந்து கவனத்தை வந்து கொடுக்கு. ஹெர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹெர் லிப்ஸு, ஸோ வந்து அந்த இயற்கையோட தங்க விரல் பார்த்தோம் அப்படின்னா அதோட லிப்ஸை மூடி இந்த உலகத்தை அப்படியே அமைதியாக்கி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் வந்து அமைதியாக நிம்மதியாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து வேண்டிக்கிறது. ஸோ ஹெர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் லிப்ஸு, ஸோ இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா அதோட லிப்ஸில் அதோட கோல்டன் ஃபிங்கர் தங்க விரல்களை வச்சு அப்படியே அமைதியாக இருந்து இந்த உலகத்தையே பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைதியாக வந்து இருக்க வைக்கி. வில் சைலன்ஸு, ஸோ வந்து வேண்டுது, ஸோ வந்து அப்படியே பார்த்தோம்னா இந்த அதோட விருப்பம் வில்ஸ் அப்படிங்கிற பார்த்தோம்னா வில்லிங் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகம் இந்த மாதிரியே அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கையே பார்த்தோம் அப்படின்னா வேண்டுது அப்படிங்காங்க. வில் சைலன்ஸ் எவ்ரிவேர், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஓவரால் அந்த போயம் உங்களுக்கு வந்து லைன் பை லைனாக எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பி சிலபஸ் பேஸ் பண்ணால் எல்லா போயம் ப்ரோஸும் வந்து போட்டோம். ஸோ மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.